இன்றைக்கி வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 10 போல் பிஸ்தா பருப்பு, 7 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சி வந்தோடனே அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையோட அளவு 125 கிராம். ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்து ஒரு கலக்கி விட்டு கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் சேர்த்தோடனே பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை கூல் பண்ண விட்டுருங்க. உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் ஐஸ்கிரீம் மோல்டு ஊற்றிக்கோங்க. அப்படின்னா நார்மல் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் பக்கம் ஃப்ரீஸ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்டியான குல்ஃபி ரெடி. என் பையனால் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான குல்ஃபி